ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய அந்த முகப்பில் இருக்கின்றோம் நந்தீஸ்வர பகவான். இதற்காக சிவனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கம் நந்தி கொண்ட அமைப்பு. ராஜராஜ சோழனுடைய ஏற்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த திருவுடையார் கோயில். இதில் மிகவும் சிறப்பு என்று சொன்னால் நந்தீஸ்வரர் தான். இந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஈஸ்வனை வணங்குவதற்கு முன்பாக நந்தி பெருமானை தான் வழிபட வேண்டும். எந்த கோயிலுமே சிவனுடைய கோயில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க என்று சொன்னால் நந்தி பெருமான் தான் மிகப்பெரிய விஷயங்களை சாதிப்பவர் என்று சொல்லலாம். சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை நந்தி பெருமானிடம் வேண்டிக் கொண்டாலே காரிய சித்தி நடக்கும், அவர்கள் எண்ணியது செயல்படும் என்று சொல்வார்கள். அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம உள்ள நுழையும் போதே அந்த வாகனத்தை தாண்டி கொண்டுதான் நாம் சிவனை பார்க்க வருவோம். நந்தியம் பெருமானுக்கு பூஜை செய்துவிட்டு சிவபெருமானை பார்க்கும்போது சிவபெருமானே மகிழ்கிறாராம். சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற அம்சம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நந்தியம் பெருமாள். பெரும்பாலும் எல்லா சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கிடுகிடுன்னு பெருமாளை பார்க்கறதுக்கு சிவபெருமானை பக்கத்துக்கு கிடுகிடுகிடுன்னு போயிடுவாங்க, சிவபெருமானை வணங்குவாங்க. எப்படி ஸ்ரீரங்கத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ரீரங்கத்தில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் ராமானுஜ பகவான் சன்னிதானத்தில் போயிட்டு நான் பகவான்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன், பெருமானே நீங்க அருள் புரியன்னு சொன்னா ராமானுஜர் ஸ்ரீரங்க பெருமான் கிட்ட செவிசாய்க்க சொல்வாராம். ஏனென்று சொன்னா இன்றைக்குமே கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக ஆகிறது ராமானுஜ பெருமான் இன்றைக்கும் ஜீவ சமாதியாக இருக்காங்க உயிரோட்டமா. அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் அதுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபாரதனையில அந்த ராமானுஜருடைய விரல் கால் நகை கணுக்கள் கூட அந்த தீபத்தை தெரியும். அதே போல ரங்கநாத பெருமாருக்கு எப்படி அவர் செவிக்கிறார்களோ அதே மாதிரிதான் எல்லா சிவன் கோயிலும் நந்தியம் பெருமானை வழிபட்டுட்டு தான் உங்களுடைய கோரிக்கையை அவர் காதல சொல்லிட்டு தான் சிவனை கொண்டு வர்றோம். அதுவும் குறிப்பாக இந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலோட ஐதீகமே நந்தியம் பெருமானை வணங்கிவிட்டு தான் வர வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் சிவனுக்கு இணையாக இந்த நந்தியம் பெருமானை மிகப்பெரிய விஸ்வரூப நந்தியாக அமைத்திருப்பதற்கு காரணமே அதுதான். அது இந்த ஸ்தலத்துடைய மகிமை. நந்தி வழிபாடு, நந்தி பெருமானோட வழிபாடு. கைலாசத்துக்கு நீங்க போனா கூட யாரோட அருள் வேணும் அப்படின்னா நந்தியம் பெருமான் ஒப்புதல் கொடுத்தாதான், அவர்தான் செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அங்க நந்தியம் பெருமான் வழிபட்டாதான் நம்ம சிவனையே பார்க்க முடியும். முந்திராதி தேவர்கள் சனகாதி முனிவர்கள் யார் இருந்தாலும். அதே போலதான் இங்கே நந்திய பெருமான் இல்லாமல் எந்த ஒரு சிவாலயமே இருக்காது, அது ஒரு தனி சிறப்பு. அதுக்கடுத்தது நந்திய பெருமானை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் வரும், அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. எப்படி கோமாதாவை வழிபட்டா 30 முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தெய்வங்களும் சனகாதி முனிவர்களும் இந்திராதி தேவர்கள் அகண்ட பிரம்மத்தை சேர்ந்த எல்லாருமே அதுல இருப்பாங்களோ அதே போலதான் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானை கும்பிட்டாலே மிகவும் லக்ஷ்மி கடாட்சம், அது ஒரு விஷயம், அது ஒரு சிறப்பம்சம். அடுத்ததாக நந்தியம் பெருமானுக்கு எவ்வளோ பால் சந்தனம் பன்னீரால நம்ம அபிஷேகம் செய்யறோனோ அவ்வளோ கழுவா அவங்க நம்ம வாழ்க்கையில அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வரும். செல்வ கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் வரும். அது நந்தியம் பெருமானுடைய சிறப்பு. அதுக்கு அடுத்த சிறப்பு என்ன, நந்தியம் பெருமானை வழிபட மனதில் நிம்மதி கிடைக்கும், அதுதான் ரொம்ப சிறப்பு. மன நிம்மதி வந்துட்டாலே போதுமே எல்லாமே வருமே. அதுவும் அது நந்தியம் பெருமானை வழிபட்ட ஒரு மகத்துவத்தை கிடைக்கும். இந்த நந்தியம் பெருமானை வழிபடுவதற்குரிய காலகட்டம் என்று சொன்னால் பிரதோஷ காலகட்டம். ஒவ்வொரு மாதத்துல வருகின்ற அந்த ஒவ்வொரு நாளிலுமே எல்லாரும் பெரும்பாலும் 4-6 பிரதோஷ காலம்தான். ஆனால் குறிப்பாக மாத சிவராத்திரி தனிப்பட்ட பிரதோஷ காலங்கள் எல்லாம் நந்திய பெருமானை வழிபடும் போது அது மிகவும் சிறந்ததாக உன்னதமாக சொல்லப்படுகின்றது. நந்தியம் பெருமானை வழிபட்டாலே போதுமா, உமா மகேஸ்வரன் உமையம்மையுடன் கூடிய ஈஸ்வரன் இருவருமே அருள் புரிவாங்க, அதுதான் சிவ தத்துவம். அதனால் நந்திய பெருமானை வழிபட்டு தான் ஈசன் சிவனை வழிபட வேண்டும், அதுதான் மிகவும் சுபிட்சம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நந்தியம் பெருமானை வழிபட
வழிபடுவது, அதுவும் நவராத்திரி இந்த நன்னாளிலே வழிபடுவது ரொம்ப மிக சிறந்த அம்சமாக அமைகிறது. இந்த தஞ்சை தஞ்சை பெருமானை நினைத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் நாம் சிவலிங்கம் நந்தியை வீட்டிற்குள்ளே வைத்து கூட நாம் வழிபடலாம். விக்கிரக ஆராதனை என்ற போது நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அல்லது கோயிலில் சென்றும் கூட பிரதோஷ காலத்தில் நாம் வழிபடுவது மிக உன்னதமாக சொல்லப்படுகின்றது. சுருட்டிப்பள்ளியில் கூட பார்க்கலாம் அந்த பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமானுடைய ஒரு சிறப்பு தன்மை. அடுத்த முறை அந்த பதிவும் உங்களுக்கு நான் அந்த தலத்திற்கும் சென்று அதை பதிவிடுகிறேன். நந்தியம் பெருமான் என்று சொன்னாலே, நந்தீஸ்வரர் என்று சொன்னாலே சிவபெருமான் உமா மகேஸ்வரனாக தான் காட்சியளிப்பார். உமையம்மனோட தான் நந்தீஸ்வரன் பெருமான் வருவார். தனியாகவே நந்தி பெருமானோட வரமாட்டார். குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம வழிபடும் போது உமா மகேஸ்வரனாக தான் நந்திய பெருமான் வருவார். சக்தி சிவ சுரூபத்தோடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு நந்தியம் வருவார் தான் அர்த்தம். இந்த நன்னாளிலே நந்திய பெருமான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த சிவபிரானுக்கும் வராகியமாக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.